வெளியூரில் போயிட்டு கூட இது குடும்பம் ஆரம்பிக்கலாம், யாருக்கும் தெரியாது. இந்த தம்பதிக்கலாக ஜெபிப்போன்னு சொல்லி கூட ஆரம்பிப்பாங்க சில பேர். அவங்க எனக்கு என்ன தெரியும்? இல்லை, எங்கேருந்தோ வராங்க, இங்கே வந்துட்டு நாங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா எனக்கு மட்டும் என்ன தெரியும்? ஆதார் ஐடி காட்டுன்னு கேட்டால் அது காட்ட போகிறான். என்னை ஏமாத்துறது என்ன பெரிய விஷயம்? சொல்கிறேன், எசேக்கியா தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு செவையானது செய்தான். அதனுடைய பொருள் என்னென்னா, கர்த்தர் எது உங்கள் வாழ்க்கையில் வேணான்னு சொல்கிறாரு அதை தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கள் எடுத்து போட்டுடணும். அதான் சொல்கிறோம், ஒவ்வொன்றும் ஒரு விக்கிரகமாக இருக்கும். நீங்கள் இன்னும் அபிஷேகம் பெறலையா? இல்லையா, பெறல. இல்லை, பெற்று இருக்கிறேன், கர்த்தரை கொடுத்துருக்கிறார், அவ்வளோதான் இருக்கணும். என்ன போய் கேட்ட அபிஷேகம், இன்னும் அவ்வளோ பெரிய கொம்பு நீ உன்னை கேட்கக்கூடாதுன்னு? அது ஒரு பைத்தியம் இருக்குதுன்னு சொல்கிறேன்ல. என்ன இங்கிலீஷ் தெரியாதுன்னு கேட்டேன், என்ன தெரியலன்னா, இல்லைடா தெரியும்டா. தெரியும்பா, தெரியாது, தெரியாது, ஏதோ ஒன்று கேட்டதுக்கு ரத்தின சுருக்கமான பதில். இதோடு மட்டும் இல்லாமல் சபையின் கட்டமைப்பில் முக்கியமான பகுதி, நீதிமான்கள் பார்த்து ரட்சிக்கப்பட்டவங்க பார்த்துட்டோம், பரிசுத்தவான்களை பார்த்துட்டோம், செமையானவர்கள வாயில் துதியும் இருக்கும். அதுக்கு தான் துதின்னு நம்ம ஆரம்பிச்சிருக்கோன்றிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இந்த பாருங்கள், இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு காரியம். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் இவ்வளோலாம் அவர் சுய ரத்தத்தினாலும் சம்பாதித்த சபை இது. அதனால் சபையில் இன்னும் என்ன நடக்குதுனாக்கா, முதற் பலனானவர்களும் இருப்பாங்க, முதற் பேரானவர்களும் இருப்பாங்க. அதனால அஸ்திபார கல் வைக்கிறப்போ வந்தாங்களே, 25 வருஷமே நான் ஃபாலோ பண்ணுறாங்களே, இந்த 2001 அது சொல்ல ஸ்டேஜஸ் செம்மையானவர்களுக்கு அடுத்த ஸ்டேஜ் நான் சொன்னேன்ல, 2 ஸ்டேஜ் தான் இருக்குதுன்னு, இன்னும் 2 ஸ்டேஜும் இருக்குது. அதையும் நீங்கள் சுருக்கமாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. முதற் பேனானவர்களுடைய சபையாக இது மாறுது. எபிரேயர் 12:23 பரலோகத்தில் பேர் எழுதி இருக்கிற முதற் பேனாளர்களிடத்தில் யாவரும் நியாயாதிபதியாக தேவனிடத்தில் பூர்ணமாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. முதற் பலனானவர்களும் முதற் பேரானவர்களும் ஒரே மாதிரி தான். திண்ணனூர் திருநின்றூர் எல்லாம் ஒன்று தான். அதே மாதிரி தான் இது. ரோமர் 16:5 அவர்கள் வீட்டிலே கூடி வருகிற சபையை வாழ்த்துங்கள், ஆகாயாவிலே கிறிஸ்துவுக்குள்ளே முதற் பலனாகிய என் பிரியமான எப்பனத்தை வாழ்த்துங்கள். என்ன இந்த இடத்துல 1 கொரிந்தியர் 16:5 வாசிக்கிறோம், பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிற ஸ்தேவானுடைய வீட்டார் ஆகைய நாட்டில் ஊழியம் செய்யும்படி தம்மை ஒப்புவித்திருக்கிறார்கள். இதெல்லாம் வந்து பரிசுத்தவான்களுக்கு என்றே ஊழியம் பண்ணுகிறாங்க. சபையில் இது நிரம்பி இது காணப்படும். பக்தி விருத்தி அடைவதற்கு பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் எபேசியர் 4:12 எல்லாவற்றினாலே நிரப்புகிறவர் நிறைவாகிய சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தருளினார். எபேசியர் 1:23 எபேசியர் 5:27 அவர் தலையானவர். அவருக்குள்ளே சரீரமாக நம்ம காணப்படணும். கை வேணாம், கால் வேணாம், இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. அதுக்கு சொல்கிறது இது. முதற் பேனாவர் முதற்